ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் ரொம்பவே ஹை டிமாண்டாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ். ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸில் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண பெரிய லெவலில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற நீடு இருக்காது. டிமாண்ட் அதிக அளவில் இருக்கிறதால ரொம்பவே சுலபமாக மார்க்கெட்டிங் பண்ணி ஹை லெவலில் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கே இந்த ப்ராடக்ட்டோட யூசேஜ் ரெகுலராக இருந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் இதோட நீடு இருந்துகிட்டே தான் இருக்கும். லைஃப் லாங் இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ நிச்சயமாக இருக்கும். பேங்க் லோன்ஸும் ரொம்பவே சுலபமாக கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன, ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீடைல் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஹை டிமாண்ட் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கார்டன் பாக்ஸ் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். ரொம்பவே சாதாரணமாக இந்த ப்ராடக்ட்டை திங்க் பண்ணக்கூடாது. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அப்புறம் எப்படி மேக் பண்ணலாம் சிம்பிள் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன், அதையும் கேளுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நீடிக்கே இந்த அட்டைப்பொட்டி ஃப்ரீக்வெண்ட்டாகவே தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இ-காமர்ஸ் செல்லர்ஸ்க்கு ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்சஸ் பேக்கிங் நீடாக இருக்கும், வெஜிடபிள் பேக்கிங் நீடு இருக்கும், ஃப்ரூட்ஸ் பேக்கிங் பண்ணலாம், அப்புறம் பார்சல் சர்வீஸ்க்கு, அப்புறம் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீடு இருக்கும். மளிகை கடைக்கு வர எல்லா ப்ராடக்ட்டுமே பேக்கிங் பண்ணி தான் இந்த காட்டன் பாக்ஸில் வரும். இதோட தேவை ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கள பாருங்கள், ப்ராடக்ட்டை காட்டன் பாக்ஸில் தான் வச்சு பேக் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. இது போல் ஏகப்பட்ட யூசஸ் இந்த காட்டன் பாக்ஸில் இருக்கிறதால இதோட டிமாண்ட் லைஃப் லாங் இருந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு காட்டன் பாக்ஸ் மேக் பண்ண மெயினாக கார்கேட்டட் பேப்பர் ரோல் இருந்தாலே போதும். மிஷின் யூஸ் பண்ணி நம்ம பாக்ஸ் மேக் பண்ணிடலாம். இந்த பேப்பர் ரோலோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் வேரி ஆகும். 80லேருந்து 100 GSM இருக்கிறது செகண்ட் குவாலிட்டியாக வந்துடும். இந்த மாதிரி பாக்ஸில் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மாதிரி ப்ராடக்ட்லாம் பேக்கிங் பண்ணுவாங்க. அதே 150 GSM மேலே இருக்க பாக்ஸில் ஹை ரேட் போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு சேல் ஆகும். மில்க் பாக்கெட்டாக இருக்கட்டும், ஐஸ்கிரீம் பாக்கெட்டாக இருக்கட்டும், கேர்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ரா மெட்டீரியல் இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே கார்கேட்டட் பேப்பர் ரோல்னு சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட செல்லர்ஸ் கிடைப்பாங்க. அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை மேக் பண்ண நம்ம மிஷின் பார்த்தோம்னா நிறைய டைப்பில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மிஷின் 3 லட்சத்துக்கே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான மிஷின் நம்ம வாங்கணும்னா 5லேருந்து 6 லட்சம் ரூபாய்க்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கிடைக்கும். மிஷின்லேயே 3 ப்ளை 5 ப்ளைன்னு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. 3 ப்ளை மிஷின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டபுள் சைடு மட்டும்தான் கவர் பண்ணும். அதே 5 ப்ளைனா 4 சைஸில் கவர் பண்ணுற மாதிரி மிஷினாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் மிஷினோட ப்ரைஸ் வேரி ஆகும். அப்புறம் சில கஸ்டமர்ஸ் அவங்களோட பிராண்ட் நேம் ஸ்டிக்கர்லாம் பிரிண்ட் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆஃப்செட் பிரிண்டரில் அவுட் சோர்சிங் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்களே பிரிண்டிங் மிஷின் வாங்கியும் உங்கள் ஃபேக்ட்ரியில் செட் பண்ணியும் நீங்களே பிரிண்ட் பண்ணியும் கொடுக்கலாம். மெயினாக நம்ம இதை ஃபேக்ட்ரியாக ரன் பண்ணோம்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளேஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் டீடைல்ஸ்லாம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு பார்ப்போம். மார்க்கெட்டிங் ஈஸியாக பண்ணிடலாம். சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஐஸ்கிரீம் கம்பெனிஸ், ஹவுஸ் ஹோல்டு கம்பெனிஸ், ஃப்ரூட் பார்சல் சர்வீஸ் பண்ணுறவங்க, மளிகை ஷாப்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட் பேக் பண்ணுறவங்க, ஸ்டேஷ்னரி ஐட்டம் பேக் பண்ணுறவங்கன்னு எல்லா பிளேஸ்லையுமே யூஸ் ஆகும். அங்கெல்லாம் உங்களால் டேரெக்டாக மூவ் பண்ணி ஆர்டர் எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பெஸ்ட்டான ஐடியா சொல்கிறேன். exporterindia.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் ஏகப்பட்ட பையர்ஸ் தன்னோட ரெக்குயர்மெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. காட்டன் பாக்ஸ் பையர்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே நிறைய பையர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஆர்டர் பேசிக்கலாம். அப்புறம் நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் சர்வீஸ் ப்ரொவைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். காட்டன் பாக்ஸ் ஃபார் சேல்ஸ்னு ப்ரமோஷன் பண்ணிங்கன்னா இ-காமர்ஸில் பார்சல் பண்ணுற எல்லா கம்பெனிஸும் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அட்வான்ஸ் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். மிஷின் 3 லட்ச ரூபாய்க்கு கூட நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் ரா மெட்டீரியலாக ஸ்டார்டிங்கில் ஒரு 25,000லேருந்து ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள வாங்கிக்கலாம். மிஷின் ஃபேக்ட்ரி செட்டப்லாம் பண்ண ஒரு 30,000லேருந்து 50,000 ரூபாய்க்குள்ளே எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கலாம். ஓவராலாக பார்த்தோம்னா 5லேருந்து 6 லட்ச ரூபாய் வரைக்கும் கையில் வச்சுருந்தோம்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸோட ப்ரைஸ் 1 கிலோக்கு 40லேருந்து 50 ரூபாய் வரைக்கும் பெஸ்ட்டு குவாலிட்டி பாக்ஸ் சேல் ஆகிட்டு இருக்கு. உங்களால் ஒரு நாளைக்கு 1 டன் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப 1 டன் 40,000லேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகும். நீங்கள் இதை ஒரு மாதத்துக்கு 20 டன் வரைக்கும் பண்ணிங்கன்னா தோராயமாக 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதில் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஒர்க்கர் சேலரி இருக்குது, ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது, இபி காஸ்ட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் மந்த்லி ஒரு 3 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டாலும் 7 லட்ச ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே நிற்கும். நீங்கள் முயற்சி பண்ணால் நல்ல பெரிய லெவலில் இதை விட அதிக ப்ராஃபிட் கூட கெயின் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.